இந்த 12க்கும் இந்த கும்பாபிஷேக விழாவுக்கும் என்னங்க சம்பந்தம்? யாராவது கேட்டதுண்டா? வந்திருக்கக்கூடிய பிராமணர் 2 கேட்டீங்களா? ஐயா என்னையா உங்களை கூட்டிட்டு வரோம், பல லட்சம் ரூபாய் காசு கொடுக்குறோம், இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை நீங்களே வர்றீங்க, ஒரு விலையை வைக்கிறீங்க, அதுக்கு உண்டான பிரார்த்தனையை செஞ்சுட்டு போறீங்களே, இது எதற்காக? ஏன் 15 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணா என்ன அப்படின்னு கேட்கலாம்ல. இது என்ன காரணம்னா, தெய்வம் 4 நிலையாக உருமாறுகின்றன. தெய்வம் 4 நிலையாக உருமாறுகின்றன. ஒன்று, முதல் 3 வருடம் கருவறைக்குள்ளே தெய்வம் இருக்கும். மறு 3 வருடம் பலிபீடத்துக்கு வரும். மறு 3 வருடம் கொடிமரத்திற்கு செல்லும். மறு 3 வருடம் கலசத்துக்கு போயிடும். எங்க இருந்து எங்க நின்றுச்சு பாத்தீங்களா? கருவறைக்கிலிருந்து பலிபீடத்துக்கு வந்துருச்சு, பலிபீடத்திலிருந்து கொடிமரத்துக்கு வந்துச்சு, கொடிமரத்திலிருந்து உச்சி கலசத்துக்கு போயிருச்சு. இந்த 12வது வருடம் மேல கலசத்துக்கு போயிருச்சா இல்லையா? அதை மீண்டும் தண்ணீரை ஊற்றி அந்த தெய்வத்தை கொண்டாந்து கருவறைக்குள்ள வைக்கணும். அப்படி 12 வருஷத்துக்கு ஒரு முறை தவறிட்டோம்னா நம்ம ஊரு தெய்வம் அடுத்த ஊருக்கு போக முடியாட்டான். அதனாலதான் அந்த தெய்வத்தை உள்ள கொண்டு வந்து வைக்கணும் என்பது 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேக விழாவாக மிக சிறப்பாக. இந்த கும்பாபிஷேக விழா முடிஞ்ச உடனே மீண்டும் ஒரு மண்டலாபிஷேக விழா ஒன்று வச்சிருப்பீங்க. அரை மண்டலமா, காமண்டலமா, முழு மண்டலமா? கால் மண்டலம்னா 12 நாள், அரை மண்டலம்னா 24 நாள், முழு மண்டலம்னா 48 நாள். நீங்க வச்சிருக்கிறது காலா, அரையா, முழுவா? அரை. 24 வச்சிருக்கீங்களா? பரவாயில்ல. இப்ப காலையில வந்து பகவதி அம்மனுக்கும் விநாயக பெருமானுக்கும் ஆக 8 வகையான மருந்தை இடிச்சு பீடத்துல வச்சு சிலையை தூக்கி வச்சாச்சு அப்படின்னா, அதுல தண்ணீரை ஊற்றியாச்சுன்னா, ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரு அர்ச்சனை பண்ற வழக்கம் இருக்குமா இருக்காதா? அவங்களுக்கு எல்லாம் அர்ச்சனை பண்ணுவீங்கல்ல. அப்ப ஏன் அர்ச்சனை பண்றோம்? தெய்வத்துக்கு மீண்டும் உயிர் உற்பத்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், உயிர் உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் எல்லாரும் அர்ச்சனை பண்றீங்க. தெய்வம் தான் உயிர் பேச்சிருச்சு. கோவில்ல கும்பாபிஷேக விழா முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஏன் இந்த மண்டலாபிஷேக விழா? என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வெள்ளிக்கட்டி கிராமத்தார்கள் யாரா ஒருத்தர் சொல்லுங்க. வெள்ளிக்கட்டி கிராமத்துல இருந்து ஒருத்தர் சொல்லுங்க. ஏங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம், சாமிக்கு உயிர் வந்துருச்சு, கும்பாபிஷேக விழா முடிஞ்சு வச்சு, உயிர் வந்ததுனாலதான் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடுறோம், அப்புறம் ஏன் இந்த மண்டலாபிஷேக விழான்னு கேட்கிறேன். அது யாருக்கு? இந்த மண்டலாபிஷேக விழா வரிகளை சேகரித்த மக்களுக்கா இல்ல உயிர் உண்டான தெய்வத்துக்கா? என்னுடைய கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஒருத்தர். உங்கள்ட்ட இவ்வளவு கேள்வி கேட்கிறேன்னா அந்த பிள்ளைய நாரா கிளிக்க போறோம்னு அர்த்தம். வரட்டும், அது அப்புறம். அப்ப இது யாருக்காக, ஏன் இந்த மண்டலாபிஷேக விழா ஏற்பாடு செய்கின்றார்கள் என்னங்கிறது தெரியணுமா இல்லையா? இந்த கும்பாபிஷேக விழாவுக்கும் இந்த மண்டலாபிஷேக விழாவுக்கும் மிகப்பட்ட ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஒரு மண்டலம் என்பது 48 நாள். இந்த 48 பேர் யாரு அப்படின்னு பார்க்கணும். 48 பேர் யாருன்னு பார்க்கணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகி, கேது, 9 நவக்கிரகம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, கும்பம், மகரம், மீனம், 12 ராசி. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, திருவாதிரை, மிருகசீரிஷம், புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, மூலம், உத்திரடாதி, புரட்டாதி, ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரம். ஒரு 27 நட்சத்திரம், ஒரு 12 ராசி, ஒரு 9 நவக்கிரக கூட்டுத்தொகை எவ்வளவுங்க? இந்த 48 பேரையும் ஒரு நாளைக்கு ஒரு கிரகத்துக்கு அபிஷேகம், ஒரு நாளைக்கு ஒரு ராசிக்கு அபிஷேகம், ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு அபிஷேகம். இந்த 48 பேரையும் பகவதி அம்மனுடைய ஆலயத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளா ஒவ்வொருத்தரா கொண்டு வந்துட்டோம்னா, இந்த 48 பேரு முழுமையாக பகவதி அம்மனுடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டா, அதுக்கு அப்புறம் தான் ஆக பகவதி அம்மனுக்கு முழுமையான சக்தி பிறக்குதான். இல்லைன்னா அறகுறையாக வச்ச கல்லு வச்சது மாதிரி இருந்து போகணும்டான். அப்ப மண்டலாபிஷேக விழா எவ்வளவு முக்கியத்துவம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம அம்பாளும் விநாயக பெருமானும் முழு சக்தி பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த ராசி, கிரகங்கள், நட்சத்திரங்கள் இவர்களை அழைத்து உள்ளே வர வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம். அதனாலதான் மண்டலாபிஷேக விழாவை மிக சிறப்பாக வைத்திருக்கின்றார்கள். ஆக இருப்பினும் கூட சந்திக்கக்கூடிய நபர்களை சந்திக்க வேண்டும், காலதாமதம் மிக குறைவாக இருக்கின்றது. சுந்தரத்தை பாட வேண்டுமே சுரேசு.
வருகின்ற பொழுது ஆதியில் எனது பாட்டன் பரந்தாமன் வாமன அவதாரத்தின் போது இரு கண்கள் நீர் சொரிய ஒன்று அமிர்தவள்ளி மற்றொன்று சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளியை திருப்புறம் குன்றத்திலே முருகன் திருமணம் முடித்து விட்டான். தெய்வயான் என்ற பெயரோடு பங்குனி உத்திர திருநாள் என்று மனம் முடித்து விட்டான். இளையவள் சுந்தரவள்ளியோ சுதந்திரமான பறவைகளை விரட்டிக் கொண்டு இருக்கின்றாளே. அன்னவளை சந்திப்பதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவன் அங்கு இங்குமாக உலாவிக் கொண்டு இருக்கின்றான். வருகின்றான் மனக்காவலாளி. இவன் காவலாளியா இல்லை வெறும் காவாலியா என்று பேசி பார்க்கலாம். யாரோ